பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. அதிமுகவின் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு முறைப்படி இந்த பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்குகின்றது. பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என அனைவரும் எழுந்து நிற்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் எழுந்து நின்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். நடு மையத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த இருக்கையானது போடப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகிலே முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, அதே போல KP முனுசாமி உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் மேடையிலே முன் வரிசைகளிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஒவ்வொரு நபர்கள் வாசிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர்களும் அதே போல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் முக்கியமான தீர்மானங்கள் கொடுத்து அவர்கள் அந்த தீர்மானத்தை முன்மொழிய மற்ற நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அதனை வழிமொழிவார்கள். ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில அதிமுகவிற்கு ஒரு முக்கியமான பொதுக்குழு கூட்டமாகவும், தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே அதிமுகவில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களையும் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக, ஒரு முக்கிய கூட்டமாக இந்த பொதுக்குழு கூட்டம் அமைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.